பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹாப்பியாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேங்க. என்னன்னா, நம்மளுடைய சீக்ரெட் டைரி வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சீக்ரெட் ஃபைல் இது. ஸோ இதில் நிறைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள் மந்த்ராஸ்லாம் எழுதி வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் நிஜமாக யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி கோல்டுக்குன்னு தனியாக ஒரு மந்த்ரா நான் கொடுத்துருந்தேன். கோல்டு வந்து சேர்றதுக்கும் கோல்டு வந்து அடகு இருக்குது, நம்ம திருப்பி நம்ம கையில் வரணுன்றதா இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் தங்கமே இல்லை, அது எனக்கு தங்கம் வந்து திரும்ப நான் வந்து வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த மந்த்ராவை நீங்கள் வந்து சொல்லுங்கள், அது எப்படி சொல்லணும், அந்த மந்த்ரா என்னன்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணி பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அதை எனக்கு கமெண்ட்ஸாக கொடுக்கும்போது நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கேக்குள்ள இந்த கமெண்ட் வந்து நான் டேக் பண்ணுறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க அடகு வச்ச தங்கத்தை அவங்க வந்து திரும்ப மீட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ளேயே இந்த மந்த்ரா சொன்னதுனாலே எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய பேர் இது என்ன மந்த்ரா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம சேனல்லே அது இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்காக கொடுக்கலாமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மந்த்ரா ஆகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு நிஜமாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு இந்த சிஸ்டர் எப்படி கமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் நீங்கள் நிறைய கோல்டு வாங்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன டைரி எப்பயுமே ரெகுலராக தொலைஞ்சே போகாமல் அதில் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அடிக்கடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இது என்ன மந்த்ரா, எத்தனை தடவை சொல்லணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. என்னோட சீக்ரெட் ஃபைலு. ஸோ இந்த சீக்ரெட் ஃபைலில் நான் பேஜ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, வீடியோ கவர் பண்ண முடியல, வீடியோவில் கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ இதில் வந்து 2 மந்த்ரா இருக்குது. ஸோ ஒன்று வந்து கோல்டுக்கு மார்னிங் சொல்ல வேண்டியது, இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட்டு சொல்ல வேண்டியது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை 27 டைம்ஸ் சொல்லணும். ஸோ அது எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த மந்த்ரா சொல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது வியாழன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி, இந்த 2 நாளில் நீங்கள் இந்த மந்த்ரா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலையில் வந்து ஸ்வர்ணம் வஷிய மோகனம், இது நீங்கள் வந்து உச்சரிப்பை கரெக்டாக சொல்லணும். ஸ்வர்ணம் வஷிய மோகனம், இதை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஃபோனில் வந்து நீங்கள் டைமர் கூட வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு டைமர் வச்சுட்டு இதை அப்படியே சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே டைமர் அடைச்ச உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுங்கள். அதே வந்து எத்தனை நாள்னாலும் சொல்லலாம், எத்தனை மாதம்னாலும் சொல்லலாம். இது ஒரு ரொட்டீனாக கூட நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே இது நைட்டு அப்படின்னா வந்து இந்த மந்திரத்தை வந்து 27 டைம்ஸ் சொன்னால் போதும். நைட்டு எப்போ சொல்லணும்னா கம்பல்சரி இதுக்கு வந்து டைமிங் இருக்குது. 8 to 9 நைட்டு வந்து சொல்லணும், தூங்குறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த காலையில் வந்து மந்திரம் சொல்கிறீங்கன்னா அதுக்கு டைமே கிடையாது, நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம். நீங்கள் எத்தனை மணிக்குனாலும் சொல்லலாம் காலையில், சரிங்களா? ஒரு 10 மணிக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க காலையில். இப்போ இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டு தான் சொல்லணும். 8 to 9 27 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஓம் நித்ய நித்ர ஸ்வர்ண தேவியை நமக, இதுதான் இந்த மந்திரம். ஸோ தமிழில் நான் தெளிவாக எழுதியிருக்கேன், வேணுங்கிறவங்க கூட தமிழில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை 27 டைம்ஸ் நீங்கள் சொல்லலாம். இது 2யுமே நான் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி கோல்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் நம்பர் ஒன்று இருக்குது, 101. ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த நம்பரை கூட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். டெய்லி இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போது என்னோடய கோல்டு வந்து அடகு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருப்பேன், இப்போயும் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். அந்த சிஸ்டர் வந்து அடகு இருந்த நகை வந்து மீட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. 1 மந்த்லேயே அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு. அது கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருக்காங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்களும் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் ட்ரை பண்ணி எனக்கு நிஜமாக நகை சேர்ந்துச்சான்னா எனக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் கிடச்சிச்சு. அது மூலயமா நான் சீட்டு போட்டு நிறைய நகை நான் சேர்த்தேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், கடந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோர் தென் 10 பவுன் நான் நகை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருப்பேன் தனிப்பட்ட முறையில். ஸோ அதுக்கு கூட இந்த மந்த்ராஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ மந்த்ரா சொன்னால் மட்டும் போதுமா, எனக்கு வந்து எப்படி நான் தங்கம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற வேலையை கரெக்டாக பார்த்துட்டே இருங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க. அதே நேரத்தில் நிஜமாக சொல்கிறேன், இந்த மந்த்ராஸும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குண்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இது எனக்கு 100% ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் தயவு செஞ்சு இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது நம்பிக்கையோடு யூஸ் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இது இவ்வளோ பாசிட்டிவாக நடந்திருக்குன்னா நிச்சயமாக இது எல்லாருக்கும் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 விஷயமே என்ன பண்ணலாம், நம்ம பண்ணலாம். மார்னிங் வந்து 5 நிமிஷம் இந்த மந்த்ரா சொல்லலாம்.
அதுக்கப்புறம் இதை வந்து 27 டைம்ஸ் நைட்டு சொல்லுங்கள். இதுவும் வந்து 101 இந்த நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை இது 3மே என்னால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரே ஒரு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஓம் நித்ய நித்ர சுவர்ண தேவியை நமக, இதை டெய்லி ஒரு 27 தடவை தான், ரொம்ப ஈஸி. இதை மட்டுமாச்சும் பண்ணிவிட்டு நீங்கள் மைண்டில் பாசிட்டிவாக நினச்சிட்டு படுத்துட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஓகேவா? ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக உங்களுக்கு நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி கூட சொல்லுங்கள். எப்படி இந்த சிஸ்டருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்பணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்பி அதை கரெக்டாக நம்ம வந்து நினச்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நகை கிடைக்கும். ஸோ இங்கே திரும்பவும் நான் அந்த கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இவங்க எப்படி நம்பி இந்த 1 மந்த்தாக செஞ்சு அவங்களோட கோல்டை வந்து திருப்பி அவங்க ரெக்கவர் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் இது ரொட்டீனாக செய்யுங்க. புதுசாக நகையும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அடகு வச்சிருக்கிறேன் அப்போ அதை மீட்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்குள்ளான வழி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால நான் இதை வந்து கொடுத்தேன். இதை நீங்களும் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.